ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் 2025ல ஐடிஆர் பத்தி ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தி தான் இன்னைக்கு வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஷேர் பண்றேன். அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப ஐடிஆர் அதாவது பட்ஜெட் 2025 இந்த பட்ஜெட் 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஆர் பத்தி ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்து நல்லா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் த டைம் லிமிட் டூ ஃபைல் அப்டேட் ரிட்டர்ன். ஸோ அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைம் லிமிட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் செக்ஷன் 139(8)A கிளாஸ் சப்செக்ஷன் 8A படி பார்த்தீங்கன்னா, ரிலேட்டட் டூ ஃபர்னிஷிங் அப்டேட் ரிட்டர்ன் ஆஸ் பர் த பிரசன்ட் ப்ரொவிஷன்ஸ். ஸோ பிரசன்ட் ப்ரொவிஷன் படி பார்த்தீங்கன்னா, அன் அப்டேட் ரிட்டர்ன் கேன் பி ஃபைல்ட் அப் டு 24 மந்த்ஸ். ஸோ அப் டு 24 மந்த்ஸ்னா என்னன்னா 2 இயர்ஸ். ஸோ ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த 11th அசஸ்மெண்ட் இயர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அசஸ்மெண்ட் முடிஞ்சு உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் டைம் இருக்கு. நீங்க வந்து அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு. இப்போ பிரசன்ட்டா வந்து இருக்காது. The facility of update return has promoted voluntary complaints against payment of additional income tax at 25%. ஸோ நீங்க வாலண்டரியா வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இன்கம் ஏதோ மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல நீங்க வாலண்டரியாவே வந்து பார்த்தீங்கன்னா, 25% அடிஷனலா வந்து நீங்க பே பண்ணி, நீங்க வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அப்டேட் பண்ணலாம். அந்த 25ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் 12 மந்த்ஸ்க்குள்ள அதாவது இந்த அசஸ்மெண்ட் இயர் முடிஞ்சு வித்தின் 12 மந்த்ஸ்க்குள்ள நீங்க பண்றீங்கன்னா, நீங்க வந்து 25% மட்டும் பே பண்ணி நீங்க வந்து ரிட்டர்ன் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல, நான் வந்து அப்டேட் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, 12 மந்த்ஸ்க்கு அப்புறமேட்டு நான் வந்து பண்றேன். எனக்கு வந்து 24 மந்த்ஸ்க்குள்ள நான் பண்றேன் அப்படின்னும்போது, நீங்க வந்து அடிஷனல் டாக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, 50% வந்து பே பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25% 25,000னா நீங்க ஒரு ₹12,500 வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பாதியா 50% வந்து நீங்க பே பண்ணணும். அப்படி இல்ல நீங்க 12 மந்த்ஸ்க்குள்ள பண்றீங்கன்னா, அப்புறம் 25% வந்து நீங்க பே பண்ணா போதும். ஸோ இப்ப என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வித் வியூ ஆஃப் ஃபர்தர் வாலண்டரி கம்ப்ளைண்ட், இட் இஸ் ப்ரொபோஸ்ட் டு அமெண்ட் த சேட் சப்செக்ஷன் ஸோ த எக்ஸ்டெண்டட் டைம் லிமிட் டு ஃபைல் அப்டேட் ரிட்டர்ன் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் 24 மந்த்ஸ் டு 48 மந்த்ஸ். அதாவது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 24 மந்த்ஸ் தான் இருந்துச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 48 மந்த்ஸா வந்து மாத்திருக்காங்க. அதாவது 4 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2 இயர்ஸ்லேருந்து இப்ப வந்து 4 இயர்ஸா வந்து நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த 11th அசஸ்மெண்ட் இயர். ஸோ உங்க அசஸ்மெண்ட் இயர் முடிஞ்சு ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஜூலைல நான் டாக்ஸ் ஆடிட்லாம் முடிஞ்சிரும். செப்டம்பர்ல டாக்ஸ் ஆடிட் முடியும். டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிலேட்டட் ரிட்டர்ன் அதெல்லாம் ஃபைல் பண்றதுலயே உங்களுக்கு டிசம்பர்ல முடிஞ்சிரும். ஸோ அந்த இயர் முடிஞ்சு உங்களுக்கு 4 இயர்ஸ் வரைக்கும் டைம் இருக்கு. நீங்க வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அப்டேட் பண்றதுக்கு. ஸோ அடிஷனல் இன்கம் டாக்ஸ் பேயபிள் ஃபார் அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் ஆஃப்டர் 24 மந்த்ஸ். ஸோ ஒரு 24 மந்த்ஸ் முடிஞ்சு நீங்க 36 மந்த்ஸ்க்குள்ள நீங்க வந்து ஃபைல் பண்றீங்க. அதாவது 3வது வருஷத்துல நீங்க ஃபைல் பண்றீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 60% வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணணும். ஸோ 60% டாக்ஸு. அதே மாரி இப்ப அந்த 36 அதாவது 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷத்துல நீங்க வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கு. கண்டுபிடிச்சு நீங்க வந்து ஃபைல் பண்றீங்க அப்படின்னும்போது, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 70% வந்து அடிஷனலா டாக்ஸ் வந்து பே பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அப்டேட் பண்ண விடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமெண்ட்மென்ட் வந்து 1 ஏப்ரல் 2025ல இருந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகுது. பட் இது வந்து என்னன்னா, எந்த ஃபினான்ஷியல்ல இருந்து அப்ளிகபிள் ஆகுதுன்றது கொஞ்சம் நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ இது 1 ஏப்ரல் மேல தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மா தெரியும். எந்த ஃபினான்ஷியல்ல இருந்து அப்டேட் ஆகுது. ஏன்னா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 21, 22க்குலாம் வந்து நமக்கு மார்ச்சோட அப்டேட் ரிட்டர்ன் டைமிங் முடியுது. ஸோ அதுக்கே வந்து இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா? இல்லையான்றது கொஞ்சம் கன்ஃப்யூஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்க வித்தின் 12 மந்த்ஸ்க்குள்ள பண்றீங்கன்னா, நீங்க வந்து 25% வந்து பே பண்ணணும். அதாவது 24 மந்த்ஸ்க்குள்ள நீங்க பண்றீங்கன்னா, நீங்க வந்து 50% வந்து பே பண்ணணும். 36 மந்த்ஸ்க்குள்ள நீங்க பண்றீங்கன்னா, 60% வந்து நீங்க வந்து பே பண்ணணும். அதுவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 48 மந்த்ஸ்க்குள்ள நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னும்போது, 70% வந்து அடிஷனல் டாக்ஸ் வந்து நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஐடிஆர் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4 இயர்ஸ் வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டிசம்பரோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுலருந்து நமக்கு வந்து 2025, 26, 27, 28 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம்ஸ் வந்து இருக்கு இதுக்கு. இது வந்து எப்பத்துலருந்து உங்களுக்கு வந்து அமெண்ட்மென்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஏப்ரல் 2025லேருந்து தான் வந்து அமெண்ட்மென்ட் ஆகப்போது. ஸோ அதுவரைக்கும் இந்த ஐடிஆர் வந்து அப்டேட் பண்ணியிருக்கலாம் பண்ணுவாங்களா இல்லையான்றது கொஞ்சம் டவுட் தான்.
ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் தான் வந்து இருக்கு. ஏப்ரல் மேல தான் நமக்கு வந்து தெரியும் 4 இயர்ஸ் எந்த ஃபினான்ஷியல்ல இருந்து நமக்கு வந்து அப்ளிகபிள் ஆகுது இல்லன்றது. ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாரி ரெகுலரா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.